தஞ்சாவூர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோவில். பட் அந்த கோவிலோட கட்டமைப்பு பத்தின ரகசியம் ஒரு பொம்மையில ஆர்டிசன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நவராத்திரி கொலுல கண்டிப்பா இந்த பொம்மைங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம ஜிஐ டாக் சீரீஸ்ல இன்னைக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை பத்தின தகவல்களை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு பலரும் செட்டியார் பொம்மையையும் டான்சிங் கேர்ள் பொம்மையும் தான் சொல்றாங்க. பட் உண்மையான புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ராஜாராணி பொம்மைன்னு சொல்லப்படுற உருட்டு பொம்மை தான். என்னதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை 19ஆம் நூற்றாண்டுல மராத்தா ரூலர் ராஜா சரபோஜியால கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும் உள்ளூர் மக்களால சொல்லக்கூடிய ஹிஸ்டரியே வேற. தஞ்சை பெரிய கோவிலுடைய சீஃப் ஆர்கிடெக்டான குஞ்சிரமல்லன் பெரும்தச்சன் கிட்ட ராஜராஜ சோழன் காலத்துக்கும் அழியாத ஒரு கோவிலை கட்டமைக்கணும்னு சொல்றாரு. பெரும்தச்சனும் கண்டிப்பா பண்ணலாம்னு ஒரு பொம்மைய உருவாக்கி மன்னர் கிட்ட கொடுக்கறாரு. மன்னரும் அந்த பொம்மைய பார்த்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. லேட்டர் பெரும்தச்சன் ஸ்டார்டட் டு எக்ஸ்பிளைன். தலையாட்டி பொம்மையோடைய லோவர் பார்ட் களிமண்ணால செமி சர்க்கிள் ஷேப்ல செய்யப்பட்டு அப்பர் பார்ட்டை நேரவா வடிவமைக்கிறதால சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொத்தமும் பேஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை அசையும் போது ஆசிலேஷனோட அகைன் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவிலுடைய அடித்தளம் ஹெவி அண்ட் டென்ஸான கிரானைட் பிளாக்ஸால வைடா அமைக்கப்பட்டிருக்கு. அதோடைய டவர் நேரவா இருக்கிறதால மொத்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பேஸ்ல தான் இருக்கும். அதனாலதான் எத்தனை எர்த்குவேக் ஷாக்ஸ் வந்தாலும் இட் கேன் வித்ஸ்டாண்ட். இப்படித்தான் பெருந்தச்சன் தலையாட்டி பொம்மையை வச்சு கோவிலோட கட்டமைப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதா சொல்லப்படுது. 2008 புவிசார் குறியீடு பெற்ற இந்த பொம்மை கிளே, டாபியோகா பவுடர், பேப்பர் மேக்ஷி, க்ளூ, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், சாக் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு ரோல் பண்ணத சிமெண்ட் மோல்ட்ஸ்ல பிரஸ் பண்ணி தே கெட்டிங் இம்ப்ரெஷன்ஸ். ஆஃப்டர் ட்ரையிங் கம்மை யூஸ் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறாங்க. லேட்டர் கிளே பாட்டம் அட்டாச் பண்ணி பெயிண்ட் பண்ணி சேல்க்கு அனுப்புறாங்க. எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட், ஹவு தஞ்சாவூர் டான்சிங் டால் ஒர்க்ஸ். 4 பார்ட்ஸா பிரிச்சு லோவர் பார்ட் அப்பர் பார்ட்டை விட வெயிட் அதிகமா வைக்கிறாங்க. அண்ட் லோவர் பார்ட்டோட டிப்ல ஹார்ட் இன் ஷேப்ல கம்பியை பிக்ஸ் பண்ணிட்டு அதை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கம்பிய அடிப்பகுதியில வைக்கிறதால அப்பர் பார்ட் கேன்ஸ் ஆசிலேட். நம்ம முன்னோர்கள் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் சயின்ஸை ஃபீல் பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிரேட்ல. சோ நம்ம கல்ச்சரை சயின்டிபிக்கா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு டூலா நம்ம நேட்டிவ் ஆர்டிசன்ஸோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Sarah.